வணக்கம். தந்தி செய்திகளுக்காக நான் வைகரை வருணன். இன்றைய நாளின் டாப் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் சி. ஜோசப் விஜய். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் இணைந்து தவேகா சார்பில் வெற்றி பெற்ற 9 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஆளுநர் அர்லேகர் 9 பேருக்கும் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். என் ஆனந்த் என்னும் நான், ஆதவ் அர்ஜுனா என்னும் நான், கேஜி அருண்ராஜ் என்னும் நான், கே செங்கோட்டையன் என்னும் நான், பி வெங்கடரமணன் என்னும் நான், ஆர் நிர்மல்குமார் என்னும் நான், ராஜ்மோகன் என்னும் நான், டி கே பிரபு என்னும் நான், சா கீர்த்தனா என்னும் நான் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் செங்கோட்டையன் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். மயிலாப்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற வெங்கடரமணன், வில்லிவாக்கத்தில் வென்ற ஆதவ் அர்ஜுனாவும் அமைச்சராக பதவியேற்றனர். சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதலாட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். தவேகாவின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சீமானை தோற்கடித்த பிரபு, எழும்பூரில் வெற்றி பெற்ற ராஜ்மோகன் மற்றும் கீர்த்தனா ஆகியோருக்கும் அமைச்சராக ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின் படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். முதல்வராக பதவியேற்றதும் என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்று உரையை தொடங்கினார் விஜய். சாதாரண உதவி இயக்குநருக்கு பிள்ளையாக பிறந்த தம்மை மக்கள் இந்த உயரத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக விஜய் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நான் மன்னர் பரம்பரையிலிருந்து வந்தவன் அல்ல, உங்கள் பிள்ளை, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். வறுமை, பசி என அனைத்தும் எனக்கும் தெரியும் என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். சினிமாவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெற்றி அடையணும்னு இருந்த
ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த ஒரு பிள்ளையா எனக்கும் வாழ்க்கையில வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்தெல்லாம் வந்துடல. எது சாத்தியமோ அதை மட்டுமே செய்வேன் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். இத்தனை கோடி மக்கள் தன் பக்கம் இருக்கும்போது எது வந்தாலும் பார்த்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை தமக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது செய்வேன் இது செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்து உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். எது சாத்தியமோ அது மட்டும்தான் நான் செய்வேன். இம்மிடியட்டா உங்க மனசுல ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம், அப்ப சாத்தியம் இல்லாததை செய்ய மாட்டாங்களா, செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம். இத்தனை கோடி மக்கள் என் கூட இருக்கும் போது எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். தமிழகத்தின் கடன் சுமை 10 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் கஜானா காலியாக இருப்பதாகவும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். தூக்க முடியாத சுமையை கடந்த ஆட்சியாளர்கள் ஏற்றி வைத்துள்ளதாக அவர் சாடினார். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் நிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். உள்ளே சென்று பார்த்தால்தான் அரசில் என்ன இருக்கிறது என்பது தெரியவரும் என்றும் அவர் தெரிவித்தார். பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்த மக்கள் கொஞ்சம் அவகாசமும் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் கேட்டுக்கொண்டார். அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற மக்கள் அவகாசம் வழங்கி ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கிறீங்க, அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் சொன்னதையெல்லாம் படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிப்பேன் என்று முதலமைச்சர் விஜய் வாக்குறுதியளித்தார். போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிப்பேன், நமது இளைஞர்களை அதிலிருந்து மீட்டெடுப்பேன் என்றும் அவர் கூறினார். பெண்கள் பாதுகாப்பை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்து அதை நான் எடுப்பேன். மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன், எந்த தப்பும் பண்ண மாட்டேன் என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். ஜெயித்து விட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்த்து விடலாம் என்ற எண்ணம் இருந்தால் அதனை இப்போதே அழித்து விடுங்கள் என்றும் தவேகாவினருக்கு அவர் எச்சரிக்கை விடுத்தார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. தமக்கு வாக்களிக்கும்படி கூறிய குட்டீசுகளுக்கு அனைத்தையும் விஜய் மாமா செய்து கொடுப்பேன் என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். தவேக ஆட்சி அமைக்க ஆதரவளித்த அனைவருக்கும் விஜய் நன்றி தெரிவித்தார்.
இன்னொருத்தவங்களுக்கு முக்கியமா நான் நன்றி சொல்லணும். அது இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பி. அவங்களாலதான் இது நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செய்யணும்? உங்களுக்காக உங்க ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக இந்த விஜய் மாமா செஞ்சு கொடுப்பான். தாவேகா ஆட்சியில் இணை துணை என்றெல்லாம் பவர் சென்டர்கள் இருக்காது என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். நான் மட்டுமே பவர் சென்டர், வேறு யாரும் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் விழா மேடையிலேயே அரசு பணியை தொடங்கினார். 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் இலவசம் என முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதும் பெண்களின் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அமைக்கும் கோப்பில் முதலமைச்சர் விஜய் 2வது கையெழுத்திட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு யுத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்கை கொண்டு செயல்பட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார். மாவட்டம்தோறும் போதைப் பொருள் தடுப்பு குழு அலகுகள் அமைக்கும் கோப்பில் முதலமைச்சர் விஜய் 3வது கையெழுத்திட்டார். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாநகரம் மற்றும் மாவட்டங்களில் போதைப் பொருட்கள் தடுப்பு படை அலகுகளை உருவாக்குவதை குறித்து ஆணையிட்டுள்ளார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற விழாவில் நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முக்கிய நிர்வாகிகளும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். விஜய் பதவியேற்பு விழாவில் சிபிஐ, சிபிஎம் தலைவர்கள் கலந்து கொண்டனர். விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்றனர். விஜய் பதவியேற்பு விழாவில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டார். முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் பங்கேற்றார். முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற போது தந்தை சந்திரசேகர், தாயார் ஷோபா சந்திரசேகர் ஆனந்த கண்ணீர் சிந்தினர். இருவரும் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு காணப்பட்டனர். சி ஜோசப் விஜய் எனும் நான் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பதவியேற்பு விழாவில் நடிகை த்ரிஷா கலந்து கொண்டார். முதல் வரிசையில் த்ரிஷாவிற்கு இடம் ஒதுக்கப்பட்டது.
முதல்வராக பதவியேற்ற பின் விஜய் உருக்கமாக பேசியதை கேட்டு நடிகை த்ரிஷா கண் கலங்கினார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பதவியேற்பு விழாவில் முதலில் வந்தே மாதரம் இசைக்கப்பட்டது. பிறகு தேசிய கீதமும், மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதால் சர்ச்சை எழுந்துள்ளது. மாதரம் வந்தே மாதரம் சுஜலாம் சுஃபலாம் மலயஜ சீதளாம் சஸ்யஷாமளாம் மாதரம் வந்தே தாவேகாவை தொடங்கி 828 நாட்களில் விஜய் முதலமைச்சராகி உள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி விஜய் தாவேகாவை தொடங்கினார். அமைச்சராக பதவியேற்ற போது உளமாறு என்று கூறி ஆதவ் அர்ஜுனா பதவியேற்றார். விஜய் உட்பட அனைவரும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு என்று கூறி உறுதிமொழி ஏற்ற நிலையில் ஆதவ் அர்ஜுனா மட்டும் உளமாறு என கூறினார். ஆதவ் அர்ஜுனா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். நன்றி. தமிழ் வாழ்க. அமைச்சராக தாவேகா எம்எல்ஏ ராஜ்மோகன் பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்கும் போது விஜயை நோக்கி ஆண்டவன் மீது ஆணையிட்டு என ராஜ்மோகன் கூறினார். மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பதவியேற்பு விழா மேடையில் தலைவர்களுடன் விஜய் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். விஜய் செல்ஃபி வீடியோ எடுக்கும்போது ராகுல் காந்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். நம்ம கூட செல்ஃபி. பதவியேற்பு விழா மேடையில் டேபிளை நகர்த்த முதல்வர் விஜய் உதவினார். முதலமைச்சர் மேஜையை தூக்கி சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோட்டைக்கு சென்று பொறுப்பேற்றுக் கொண்ட விஜய் முதலமைச்சர் இருக்கையை நிகழ்ச்சியுடன் பார்த்துவிட்டு பின்னர் அதில் அமர்ந்தார். தலைமை செயலகத்தில் கோப்புகளில் கையெழுத்திட்டு முதல்வர் பணியை அவர் தொடங்கினார். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபி உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்றனர்.
தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் எம்எல்ஏ கருப்பையா பதவியேற்றுக் கொண்டார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் அருளேகர் கருப்பையாவுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவி கருப்பையா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலுமாகி கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொண்டுள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுளரை உறுதிபுரிகிறேன். தற்காலிக தலைவராக பொறுப்பேற்றுள்ள கருப்பையா புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் நடைபெறவுள்ள பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலையும் இவரே முன்னின்று நடத்துவார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்ற நிலையில் தமிழகத்தின் 17வது சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. நாளை காலை 9:30 மணி அளவில் பேரவை கூடும் நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்களது பதவியேற்பு உறுதிமொழியை எடுத்துக் கொள்வார்கள். இதனையொட்டி எம்எல்ஏக்கள் அனைவரும் தங்களது தேர்தல் வெற்றி சான்றிதழை தவறாமல் கொண்டு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமை செயலகத்தின் முக்கிய பிரிவுகளில் முதலமைச்சர் விஜயின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. அமைச்சர்களின் அலுவலகங்களில் முதலமைச்சர் படங்கள் வைப்பு. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லும் விஜய் வெற்றி பெற்றிருந்தார். சட்ட விதிகளின்படி ஒருவர் ஒரே நேரத்தில் 2 தொகுதிகளில் உறுப்பினராக நீடிக்க முடியாது என்பதால் திருச்சி கிழக்கு தொகுதி பதவியை அவர் ராஜினாமா செய்தார். இதற்கான பதவி விலகல் கடிதத்தை அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் வெங்கடரமணன் ஆகியோர் சட்டப்பேரவை முதன்மை செயலாளரிடம் நேரில் வழங்கினர். இதன் மூலம் முதல்வர் விஜய் பெரம்பூர் தொகுதி உறுப்பினராக தொடர்வார் என்பது உறுதியாகியுள்ளது. வீட்டு உபயோக மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு ஒருமுறை 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசாணையின்படி 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுகளுக்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்துபவர்கள் இனி 200 யூனிட் வரை கட்டணம் செலுத்த தேவையில்லை. 500 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் திட்டமே தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அரசு ஆண்டுக்கு சுமார் 1730 கோடி ரூபாயை கூடுதல் மானியமாக வழங்க உள்ளது. இந்த புதிய நடைமுறை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. தலைமை செயலகத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் விஜய் நேராக பெரியார் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியையும் சந்தித்து விஜய் வாழ்த்து பெற்றார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற ஜோசப் விஜய்க்கு பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த மத்திய அரசு தமிழ்நாடு அரசுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். முதலமைச்சர் விஜயின் பதவியேற்பு விழாவின் புகைப்படங்களை பகிர்ந்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதிய குரலை தமிழ்நாடு தேர்ந்தெடுத்துள்ளது. தமிழக மக்களின் நம்பிக்கைகளை விஜய் நிறைவேற்றுவார் என நம்புகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய்க்கு உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆற்றல் மிகு எதிர்க்கட்சியாக மக்களின் குரலை நாங்கள் எதிரொலிப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவித்தார். அதேபோல் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கும் அவர் நன்றி கூறியுள்ளார்.
தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த ஆளுநர் அருளேகர் திருவனந்தபுரம் சென்றார். கேரளாவில் புதிதாக பொறுப்பேற்கும் அரசுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய பணிகள் உள்ளதால் அவர் கேரளா சென்றுள்ளார். கிடைத்த முதல் வாய்ப்பிலேயே திமுகவை காங்கிரஸ் முதுகில் குத்தியுள்ளதாக பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்துள்ளார். பலமுறை காங்கிரஸை திமுக காப்பாற்றியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக மீது இவ்வளவு அனுதாபம் இருந்தால் ஏன் இதுவரை பிரதமர் எதிர்த்தார் என்று தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் ஏமாற்றவில்லை, ஜனநாயகத்தில் மக்களின் தீர்ப்பே முக்கியம் என்றும் அவர் கூறியுள்ளார். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேசாதீர்கள் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அரசிடம் பணம் இருக்கிறது, மக்களுக்கு கொடுக்க மனதும் ஆட்சி திறமையும் வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அனுமதிக்கப்பட்ட வரம்புக்கு உட்பட்டே அரசின் கடன் அளவு இருப்பதாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் ஓர வஞ்சனைகளை தாண்டி திட்டங்களை நிறைவேற்றியதாகவும் கூறியுள்ளார். கஜானா காலி என்று சொல்லி அச்சமூட்டுவது ஏற்புடையது அல்ல என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர், அதிகாரிகள் தவறான தகவல்களை தருவது ஆட்சிக்கு உகந்தது அல்ல என்றும் கூறியுள்ளார். கடன் இருக்கிறது என்பது உண்மை, ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் தான் இருக்கிறது. 16வது நிதிக்குழு 15வது நிதிக்குழு நிர்ணயித்திருக்கிற வரம்புக்குள் தான் கடன் சுமை இருக்கிறது. புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. விமர்சனங்கள் வந்த பிறகும் கூட தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பிலும் 3வதாகவே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டுள்ளது வருத்தமளிப்பதாக விசிக தெரிவித்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து அவமதிப்பு முதல்வருக்கு தெரிந்தேதான் அரங்கேறியதா என்று வன்னியரசு கேள்வி எழுப்பியுள்ளார். அநீதிக்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டறிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். விஜய் பதவியேற்பு விழாவில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடாததற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. வந்தே மாதரம் பாடலை முதலில் பாடி தமிழை 3ஆம் நிலையில் வைத்தது மரபை மீறிய செயலாகும் என்றும் கூறியுள்ளது. நாளை எம்எல்ஏக்கள் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும். முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதை முதலமைச்சர் விஜய் உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தியுள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக இசைக்கப்பட்டது குறித்து ஆளுநர் மாளிகையிடம் கேட்டபோது மத்திய அரசின் புதிய சுற்றறிக்கைப்படி இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டதாக விளக்கமளித்தனர் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம் அளிக்கப்பட்டதில் அரசுக்கு உடன்பாடு இல்லை என்றும் கூறியுள்ள அவர், இனிவரும் காலங்களில் பழைய நடைமுறையை தொடரும் என்று உறுதியளித்துள்ளார். அந்தந்த மாநில மொழி வாழ்த்து பாடல்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என மத்திய அரசை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதே தங்களது உறுதியான நிலைப்பாடு என்றும் தெரிவித்துள்ளார். திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சட்டமன்ற குழு துணை தலைவராக KN நேருவும் கொறடாவாக ஏவா வேலுவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தாவேகா கூட்டணியில் இணைவதற்கு முன்கூட்டியே திமுகவின் TR பாலுவிடம் கார்கேவும் கனிமொழியிடம் ராகுல் காந்தியும் கலந்து பேசியதாக தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அதான் எங்களுடைய பொருளாளர் சொன்னாரு, இந்த முதல் பட்டியலில் வரல, 2வது பட்டியலில் நாங்கள் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு தொடர்ந்து வலியுறுத்துவோம். எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர்ஜி இந்த கூட்டணி லோக்கல் பாடி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன் லோக்சபா எல்லாத்தையும் தொடரும்னு சொல்லியிருக்காரு. எங்கள் மல்லிகார்ஜுன கார்கேஜி TR பாலுக்கிட்ட பேசியிருக்காரு, ராகுல்ஜி கனிமொழி கிட்ட பேசியிருக்காரு. பேசி நாங்கள் இந்த
முடிவு எடுத்திருக்கோம். யாரும் சொல்லாமலாம் போல சொல்லிட்டு தான் வந்து சொல்ல காங்கிரஸுக்கு வந்து கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க திமுக தரப்புல இருந்து. அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் வந்து இருக்கைகளை மாற்றி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். சரி, அது அவங்க விஷயம், அது எங்க பார்ட்டி விஷயம், இது அவங்க பார்ட்டி விஷயம். அது தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய்க்கு இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கே வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் அனைத்து வெற்றிகளுக்கும் இலங்கை மக்கள் வாழ்த்துவதாக எக்ஸ் தள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் பதவியேற்றதை அடுத்து மாநிலம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். ஊரெங்கும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற நிலையில் டெல்லியில் இளைஞர் காங்கிரசார் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இனிப்புகள் வழங்கியும் அவர்கள் உற்சாகமடைந்தனர். நெல்லையில் தீக்குளித்த தவேக தொண்டர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. நாகர்கோவிலில் உள்ள ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். சி.வி. சண்முகம், வேலுமணி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை. தேர்தல் தோல்வியால் இபிஎஸ் மீது நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் எம்ஆர்சி நகரில் உள்ள சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் ஆலோசனை நடைபெற்றது. அசாமில் பாஜக ஆட்சியை தக்க வைத்த நிலையில் முன்னாள் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா பாஜக சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் பலம் உள்ளதாக கூறி ஆட்சி அமைக்க அழைக்குமாறு ஆளுநரை நேரில் சந்தித்து அவர் மனு அளித்துள்ளார். கச்சா எண்ணெய் விலை உயர்வை சமாளிக்க பொதுமக்கள் அனைவரும் எரிபொருள் பயன்பாட்டை பெருமளவு குறைக்க வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஹைதராபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளுக்காக தங்கம் வாங்குவதை ஓராண்டிற்கு தள்ளி வையுங்கள் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எரிபொருள் சிக்கனத்திற்காக மீண்டும் வீட்டிலிருந்தே பணிபுரியும் முறையை பின்பற்றவும் இணையவழி கூட்டங்களை அதிகப்படுத்தவும் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்கள் முடிந்தவரை பொது போக்குவரத்து மற்றும் மின்சார வாகனங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஹைதராபாத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மேடையில் வைக்கப்பட்டிருந்த பாரம்பரிய மேளத்தை மிகுந்த உற்சாகத்துடன் இசைத்தார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை அணி வெற்றி. 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு 180 ரன்களுக்கு மேல் சேஸ் செய்து சென்னை அணி வெற்றி பெற்றுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் அதிவேகமாக அரை சதம் விளாசி ஜெய்ஷ்வாலின் சாதனையை சமன் செய்தார் சிஎஸ்கே வீரர் உர்வில் பட்டேல். லக்னோ அணிக்கு எதிரான லீக் போட்டியில் 13 பந்துகளில் அரை சதம் அடித்தார்.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க.